உழவு தொழிலை சிறப்பிக்கும் விதமாகவும் உழவர்களை பெருமைப்படுத்தும் விதமாகவும் ஆடல் பாடலோடு அசத்த வருகிறார்கள் நம் 3ஆம் வகுப்பு மாணவர்கள். மகிழ்ச்சியும் ஆற்றலையும் அளிப்பது அன்றைய விளையாட்டுகளா இன்றைய விளையாட்டுகளா என்று கூற வருகிறார்கள் நம்ம 5ஆம் வகுப்பு மாணவர்கள். உனக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பேசுவதற்கு நாவை தந்த இறைவனை வாழ்த்தி வணங்கி இந்த பட்டிமன்றத்தை துவங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களே, சான்றோர்களே, மாணவர்களே, இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு மாணவர்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆற்றலையும் பெரிதும் அளிப்பது அன்றைய விளையாட்டுகளா இன்றைய விளையாட்டுகளா? வாதாட வருகின்றார்கள் நம் 5ஆம் வகுப்பு மாணவர்கள். அன்றைய விளையாட்டே சிறந்தது என பேச வருகின்றார்கள் கிறிஸ்டி, மிதுனா, லக்ஷிதா, அவினாஷ். இன்றைய விளையாட்டே சிறந்தது என பேச வருகின்றார்கள்
வருவோம். சரியா? இப்போது அன்றைய விளையாட்டே சிறந்தது என உரையாற்ற சூரியனை போல சுட்டரிக்க வருகிறார் கிறிஸ்டி அவர்கள். வாங்க, உங்கள் வார்த்தையை முரசு கொட்டட்டும். வணக்கம் 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 என வாழலைக்கும் தமிழுக்கும் வணக்கம் என வழிநடத்த உங்களுக்கும் வணக்கம். ஐயா, நான் பட்டிமன்றத்தில் பேச போறேன்னு எங்க வீட்டுல சொன்னாங்க. அதுக்கு எங்க பெரியம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? சென்று வா மகளே சென்று வா, பரிசை வென்று வா மகளே வென்று வான்னு சொன்னாங்க. என் மாமா 6 எழுத்துக்கு ஒரு பெரிய கட் அவுட். நடுவர் அவர்களே, இன்றைய விளையாட்டுகள் ஆரோக்கியமில்லாததாகவும் ஆபத்தாகவும் உள்ளது. முன்பெல்லாம் சிறார்கள் கூட்டம் கூட்டமாக விளையாடி கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் தெருக்கள் வெறிச்சோடி உள்ளது. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்றுதான் பாரதியார் பாடினார். ஆனால் நீ செல்போனில் விளையாடு பாப்பா, படிப்பில் கவனம் செலுத்தாதே பாப்பா என்று பாடவில்லை. ஆனால் காலத்து குழந்தைகளை பார்த்தால் அதெல்லாம் மாறிவிடுமா என்ற அச்சம் ஏற்படுகிறது. ஆமா ஆமா, சரியா சொல்றீங்க. அந்த காலத்துல அத்தை பாட்டி தம்பி அம்மா எல்லோரும் சேர்ந்து பல்லாங்குழி தாயம் மைனாங்கல் போன்ற விளையாட்டுகளை விளையாடுவதால் கைகளுக்கு நல்ல பயிற்சியும் மனக்கணக்கு பயிற்சியும் பெறுவார்கள். அது மட்டுமா நடுவர் அவர்களே, விளையாடும் போது ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து புன்னகை தந்த புன்னகைக்கும் முகமலர்ச்சிக்கும் இவ்வுலகத்தில் கிடைக்காத அருமையான மகிழ்ச்சி அடைந்து இன்பக்கடலில் மூழ்கி ஆனந்த முத்தை எடுப்பார்கள். அதற்கு இப்போ நட்சத்திர ஓட்டலில் லட்சக்கணக்கில் பணத்தை கொட்டி கொடுத்தாலும் விளையாடும் விளையாட்டெல்லாம் அக்காலத்து விளையாட்டிற்கு ஈடினே கிடையாது. நடுவர் அவர்களே, பார்த்து தீர்ப்பளியுங்கள். அக்காலத்து விளையாட்டே வெறும் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் தரும். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஆகா, மிகவும் அழகாக இருந்தது. அன்றைய விளையாட்டே சிறந்தது என கூறியதற்கும் உடல் வலிமையான விளையாட்டுகளை பற்றி கூறியதற்கும் நன்றி. நீங்கள் இந்த கால விளையாட்டை பற்றி என்ன கூற போகிறீர்கள் என்று பார்ப்போமா சுஜி அவர்களே? இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிமையான பொங்கல் வாழ்த்தை கூறி என் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, என் தோழி கிறிஸ்டி அவர்கள் அன்றைய காலத்து விளையாட்டு சிறந்ததென்று கூறுகிறார். ஐயா, இன்றைய காலத்து விளையாட்டின் நன்மைகளை பற்றி பார்ப்போமா? மொபைல் விளையாட்டு 1994ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. மொபைலில் வார்த்தை விளையாட்டு, சதுரங்கம் போன்ற அறிவு வளர்க்கும் பல விளையாட்டுகள் இருக்கின்றன நடுவர் அவர்களே. நமக்கு 45 வயது ஆனவுடன் கண்களில் நோய்கள் ஏற்படுவது வழக்கமல்லவா நடுவர் அவர்களே? ஆனால் செல்போனில் விளையாடும் போது கண்களில் சாம்பல் நிற படிவம் உருவாகி கண் பார்வை உண்டாகிறது என்று அயோமா பல்கலைக்கழகம் கூறுகிறது. உதாரணமாக, வாகனங்கள் ஓட்டும் போது பனி மூட்டங்களிலும் கண்கள் மிக தெளிவாக தெரிகிறது என்று விளக்கியுள்ளது நடுவர் அவர்களே. விமான ஓட்டிகள், மருத்துவர்கள், அறிவியல் அறிஞர்கள், பொறியாளர்கள் ஆகியோர்களுக்கு செல்போன்களின் பயன்பாடுகள் அதிகம் தேவைப்படுகிறது நடுவர் அவர்களே. மேலும் சிக்கலான நேரங்களில் துறை சார்ந்த பணியுடன் முப்பரிமாணத்துடன் இணைந்து செயல்பட இது உதவுகிறது. அதனால் அவர்களுக்கு சரியான திட்டமிடுதல், கவனிக்கும் திறன், ஊடுருவும் அறியும் திறனும் மேம்படுகிறது. நடுவர் அவர்களே, உதாரணமாக கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் என்ற விளையாட்டை தொடர்ந்து விளையாடி வருவதால் கோவையை சார்ந்த இளைஞர் ஒருவர் அதன் மூலம் கற்ற பாடங்களால் தொண்டு நிறுவனத்தில் வெற்றிகரமாக நடத்தி வருவதாக கூறியுள்ளார். ஆகவே நடுவர் அவர்களே, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல எந்த ஒரு விளையாட்டும் அளவோடு விளையினால் நமக்கு மிகுந்த ஆற்றலையும் மகிழ்ச்சியை தரும் என்பதை உணர்ந்து நல்லதோறு தீர்ப்பளிக்க வேண்டும் நடுவர் அவர்களே. நன்றி. ஆகா ஆகா, சிறிய இடத்தில் எவ்வாறு மகிழ்ச்சியாக விளையாடலாம் என்று
அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இன்றைய விளையாட்டுகள் பெரும் துன்பத்தை மட்டும் தரும். நடுவர் அவர்களே, அந்த கால விளையாட்டு என்பது மன அழுத்தத்தை நீக்கும் ஒரு இயற்கையான வழி. விளையாடுவதன் மூலம் உடல் செயல்பாட்டுகள் வெளியிடப்படுகின்றன. அன்றைய வெளி விளையாட்டான கிட்டி புல், குத்து விளையாட்டு, பச்சை குதிரை, குண்டு விளையாட்டு, குத்து பம்பரம், பட்டம், கோலி போன்ற விளையாட்டுகளை விளையாடும் போது அதிக அளவு ஆக்சிஜன் மூளைக்கு செல்வதால் நுரையீரல் ஆரோக்கியமாக இருப்பதோடு மூளை சுறுசுறுப்பாக இயங்கும். இதனால் படிப்பில் கவனமும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். ஒருவருடன் ஒருவர் குழுவாக சேர்ந்து திறந்த வெளியில் விளையாடும் போது சில்லென்று அடிக்கும் குளுமையான காற்றும், வண்ண வண்ண வண்ணத்து பூச்சிகள் வானத்தில் என் பட்டமே பர பர பர, வானம் தாண்டி பர பர, என் நெஞ்சமே பர பர பர, எல்லைகள் இல்லை பர பர என சிறுகடித்து பறப்பது போல் நம் மனம் மகிழ்ச்சியில் துள்ளோ துள்ளி என்றும் துள்ளும். நடுவர் அவர்களே, இந்த மகிழ்ச்சிக்கு ஈடாகுமா இந்த கால விளையாட்டுகள்? நடுவர் அவர்கள் நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. படிப்பில் கவனமும் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் விளையாட்டுகளை பற்றி கூறினார் நம் மிதுனா அவர்கள். இப்போது இந்த கால விளையாட்டை பற்றி நம் ஓவியா அவர்கள் என்ன கூற போகிறார்கள் என்று பார்ப்போமா? அவையோர் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம். நடுவர் அவர்களே, மிதுனா கூறிய அன்றைய கால விளையாட்டுகளை விட இன்றைய கால விளையாட்டுகளே பெரிதும் குதூகலத்தையும் மகிழ்ச்சியையும் ஆற்றலையும் தருகிறது. நடுவர் அவர்களே, ஃப்ரீ ஃபயர், ஃபன் ரேஸ், டிஸ்கஸ் த்ரோ, பப்ஜி, டவர் வார், கேண்டி கிரஷ் போன்ற விளையாட்டுகளும் மேலும் பெரிய பெரிய மால்களில் கூட கேளிக்கை விளையாட்டுகள் விளையாடி மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றன. நடுவர் அவர்களே, மைதானத்தில் இருந்து அரங்குகளுக்கு நுழைய முடியாத விளையாட்டுகள் கூட இப்பொழுது கையடக்க செல்பேசியில் விளையாடும் அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது. நடுவர் அவர்களே, ஏனெனில் செல்பேசியில் கால்பந்து, கிரிக்கெட் போன்ற விளையாடும் காலம் இது. நடுவர் அவர்களே, சூரிய வெளிச்சம் உடலில் படாமலும் வேர்வை சிந்தாமலும் உடலில் எந்த அசைவின்றியும் ஆடாமல் அசையாமல் தனக்கு பிடித்த விளையாட்டுகளை இரவும் பகலும் விளையாட முடியுமா? நடுவர் அவர்களே, கொட்டும் மழையிலும் கொளுத்தும் வெயிலிலும் வெளியே செல்லாமல் விளையாடும் விளையாட்டு இது. இன்றைய கால தொழில்நுட்ப உலகத்தில் வீட்டிற்குள்ள அனைத்து விளையாட்டுகளும் விளையாடும் அளவிற்கு மாறி உள்ளது. நடுவர் அவர்களே, ஆகவே எது சிறந்தது என்று நல்ல முடிவிற்கு வாருங்கள். நடுவர் அவர்களே, அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. கொட்டும் மழையிலும் கொளுத்தும் வெயிலும் எப்படி மகிழ்ச்சியாக விளையாடுவது என்று கூறினார் நம் ஓவியா அவர்கள். இப்போது அந்த கால விளையாட்டை பற்றி நம் லக்ஷிதா அவர்கள் என்ன கூற போகிறார்கள் என்று பார்ப்போமா? வாங்க. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் மதிய வணக்கம். இன்றைய விளையாட்டுகளால் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் பெரும் பாதிப்பு மட்டும்தான் நடுவர் அவர்களே. ஆனால் அது தெரியாமல் பேசிவிட்டு சென்றால் என் அன்பு தோழி ஓவியா. அன்றைய விளையாட்டுகள் டயர் ஓட்டுதல், சில்லாக்கு, கபடி,
விளையாட்டுகளின் மூலம் கண் பார்வை, சுறுசுறுப்பு, சிந்தனை வலுவூட்டுதல் போன்ற அவசியத்தை பற்றி கூறினார் நம் லக்ஷிதா அவர்கள். இப்போது இந்த கால விளையாட்டை பற்றி நம் யுவஸ்ரீ அவர்கள் என்ன கூற போகிறார்கள் என்று பார்ப்போமா? ஆன்றோர்களே, சான்றோர்களே, மாணவர்களே, எனது இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் என் அகம் மகிழ்ச்சி அடைகிறது. நடுவர் அவர்களுக்கும் எனது வணக்கங்கள். எதிரணியை பார்த்தால் கொஞ்சம் பாவமாகத்தான் இருக்கிறது. அவர்களை ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? என்ன நடுவர் அவர்களே, தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாகத்தானே வரப்போகிறது என்று கூட சற்றும் யோசிக்காமல் உணர்ச்சி பொங்க பேசுவதை நினைத்துதான் பேசுகிறேன். சீரி அடிச்சா கில்லி பறக்கும், நான் சீரி அடிச்சா விண்ணை பொழக்கும். அன்றோ கில்லி என்பது ஒரு பெரிய சிறிய குச்சி என்று வைத்து விளையாடினார். இன்றே அது உலக கிரிக்கெட் என பிரம்மாண்டமாக ஸ்டேடியத்தை அமைத்து உலக மக்கள் அமர்ந்த பார்க்கும் அளவிற்கு முன்னேறி உள்ளது. அது மட்டுமா, தட்டெறிதல், வளைத்தடை, கற்பாட்டம், உயரத்தாண்டுதல், ஜிம்னாஸ்டிக், கால்பந்தாட்டம் போன்ற நவீன அறிவியல் உலகத்தால் இன்று நாடு முன்னேறி போய்கொண்டே இருக்கிறது. நடுவர் அவர்களே, புதிய விளையாட்டால் மாணவர்கள் பொங்கல் பானையிலிருந்து பொங்கி விழும் பொங்கலை போல மாணவர்கள் நவீன விளையாட்டால் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றனர். அது மட்டுமா, உணவு, உடை, நாகரிகம் எல்லாம் மாறுகின்ற இக்காலகட்டத்தில் இன்னும் அக்கால விளையாட்டுகளா சரியான தீர்ப்பு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. கில்லி அடிச்சா கில்லி பறக்குமா, சீரி அடிச்சா விண்ணில் பறக்குமா போன்ற நவீன விளையாட்டை பற்றி கூறினார் நம் யுவஸ்ரீ அவர்கள். இப்போது இரு அணிகளும் பேச்சாற்றலை முடித்து விட்டார்கள். இரு அணிகள் சும்மாவா? நீங்க தான் பாடுவீங்களா? நானும் பாடுவேன். இந்த காலத்தை பற்றி என் தரப்பில் உள்ளவர்கள் பேச்சாற்றல் மூலமாக வெளிப்படுத்தினார்கள். அதை நிறைவு செய்யும் விதமாக நான் பாடல் ஒன்றை பாடப்போகிறேன். என் கை வீரல்கள் மெல்ல மெல்ல போனை தடவி நான் பப்ஜி கேம் விளையாடும் போது கொண்டேன் மகிழ்ச்சி. என் செல்போன் என்னை அழைக்குது, விளையாடு என கூப்பிடுது. ஆண்ட்ராய்டு 16 செல்போன் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, போனாவோ மாத்திட்டீங்களா? சரி, காஸ்ட்லியான போனு தான். இன்றைய விளையாட்டுகளை விளையாடும் போது மனதிற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நடுவர் அவர்களே, அருமையான தீர்ப்பை வழங்குவீர்கள் என எதிர்பார்க்கிறோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. இருவரின் பாடலும் சிறப்பாக இருந்தது. மிக்க நன்றி. தினமும் அல்லது வாரத்தில் ஒரு மணி நேரமாவது மற்றவர்களுடன் சேர்ந்து குழந்தைகளை உடலுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய விளையாட்டுகளை விளையாட விடுங்கள். கண்மூடித்தனமான கைபேசியின் உபயோகம் அடுத்த தலைமுறையை எங்கு கொண்டு போய் விடுமோ தெரியவில்லை. விளையாட்டு என்பது மனமகிழ்ச்சிக்காக ஆடப்பட்டாலும் சகிப்புத்தன்மை, விடுகொடுக்கும் மனப்பான்மை போன்ற நற்பண்புகளை கற்றுக் கொடுக்கும். இருதரப்பில் கூடிய வாதங்களை அடிப்படையாக கொண்டு பார்த்தால் செல்போன் விளையாட்டு என்பது நம்மை அடிமைப்படுத்தும், பொன்னான நேரத்தை வீணடிக்க செய்யும், கண் பார்வை பாதிப்பு, அதீத கோபம் போன்ற சிக்கல்களை ஏற்படுத்தும். விளையாட்டு என்பது 3 இலக்குகளை அடைய வேண்டியதாக இருக்க வேண்டும். முதல் இலக்கு மனமகிழ்ச்சிக்காகவும், இரண்டாவது இலக்கு உடல் வலிமையை பெறுவதற்காகவும், மூன்றாவது இலக்கு உலக அரங்கில் நம்முடைய திறமைகளை வெளிக்கொணரும் நோக்கமுடையதாகவும் இருக்க வேண்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.